கைஸ் 10th அண்ட் 12th ஸ்டாண்டர்டுக்கு பப்ளிக் எக்ஸாம்ல ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணலாம், எப்படி நான் எல்லா லெசன்ஸையும் கவர் பண்றது அப்படிங்கிறதுக்கோசரம் ஒரு 8 வீக் சேலஞ்ச் எல்லாருமே சென்டம் போடலாம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு 8 வீக் சேலஞ்ச் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு இருந்தோம். அதுல 4 வீக் சேலஞ்ச் வந்து இது வரைக்கும் முடிச்சிட்டோம். இப்போ 5th வீக் சேலஞ்ச் வந்து பார்க்க போறோம். இந்த 4 வீக் சேலஞ்ச்லயே வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து முடிச்சிட்டோம். தமிழ், இங்கிலீஷ் அண்ட் சயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. மேக்ஸிமம் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் நான் ஒரு 2 சாப்டர் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் சோசியல் சயின்ஸ் மட்டும் பெண்டிங் இருக்கும். அது நம்ம இப்ப பாத்திர போறோம். ஓகேங்களா? இந்த வீக்ல நம்ம என்னென்ன படிக்க போறோம் அப்படின்னா பாருங்க, தமிழ்ல ஆல்ரெடி நம்ம எல்லாமே எல்லா யூனிட்ஸுமே கவர் பண்ணிட்டோம் அப்படிங்கறதுனால ரிவிஷன் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். இது ரிவிஷன் வீக் 1 அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா 8 வீக் சேலஞ்ச் சொல்லியிருந்தோம். அதுல 5 ஸ்டடி வீக்ஸ், 3 ரிவிஷன் வீக்னு சொல்லியிருந்தோம். அதுல ஸ்டடி வீக்ஸ் நமக்கு முடிஞ்சிருச்சு. ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் கோசரம் இது ஸ்டடி வீக்கா இருக்க போது, 3 சப்ஜெக்ட்டுக்கு இது வந்து ரிவிஷன் வீக்கா இருக்க போகுது. ஓகேங்களா? இல்ல தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா ரிவிஷன் 1ல என்ன பண்ண போறோம், இந்த வீக்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா 1 மார்க்ஸ் கம்ப்ளீட்டா படிக்க போறோம். அதுக்கப்புறம் பகுபத உறுப்பிலக்கணம் பார்க்க போறோம், புணர்ச்சி விதி பார்க்க போறோம், கலை சொற்களும் இலக்கண குறிப்பும் ஓகேங்களா? இதுல நான் இலக்கண குறிப்பு போல ஆட் பண்ணிக்கோங்க. இலக்கண குறிப்பு நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இதுல பகுபத உறுப்பிலக்கணம், புணர்ச்சி விதி இருக்கு இல்லைங்களா? இதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதை நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். நீங்க அதுல இருக்கிறத மட்டும் படிச்சுக்கிட்டாவே போதும். ஓகேங்களா? அடுத்து இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரிவிஷன் பிளான் தான். அதுலயுமே கிராமர்ஸ் மட்டும் தான். டைரக்ட், இன்டைரக்ட், ஆக்டிவ், பாசிவ், இஃப் கிளாஸ், எரர் ஸ்பாட் இதெல்லாமே பாத்துக்க போறோம். சார் எரர் ஸ்பாட்ல வந்து 5 மார்க்ல 6 சாய்ஸா ஒன்னு வருமே சார், நாங்க அதை அட்டன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஓகே, உங்களுக்கு ரெண்டுத்துல எது தெரியுமோ நீங்க அதை தெளிவா அட்டன் பண்ணிக்கோங்க. இதுல 6 சாய்ஸ்ல என்ன இருக்கோ அதை கூட நீங்க எழுதிக்கலாம். ஓகேங்களா? பிளஸ் 1 மார்க்ல இருக்கக்கூடிய கிராமர் பார்ட்ஸ் இது எல்லாத்தையுமே படிச்சுக்க போறோம். மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா சாப்டருமே நம்ம கவர் பண்ணிட்டோம். 4th சாப்டர் மட்டும் தான் பெண்டிங் வச்சிருந்தோம். அந்த 4th சாப்டர்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். 8th சாப்டருக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இங்க கொடுத்துருக்கோம் பாத்தீங்கன்னா இந்த பிடிஎஃப்ல 10th மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டவுன்லோட் அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல நான் அப்லோட் பண்ணிருப்பேன். நீங்க அதுல இருந்து எடுத்து அந்த கொஸ்டின்ஸை மட்டுமே நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்த்தா போதும், கண்டிப்பா பப்ளிக் எக்ஸாம்ல நீங்க எதிர்பார்க்கிற கொஸ்டின்ஸ் வந்துடும். ஓகேங்களா? அதே மாதிரி சயின்ஸோட சிலபஸ் நம்ம முடிச்சிட்டோம். ஓகேங்களா? 4 வீக் சேலஞ்சிலே பிரிச்சு பிரிச்சு படிக்க சொல்லிட்டோம். ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா எல்லாரும் எல்லாருமே முடிச்சிருப்பீங்க. இப்போ இந்த 5th வீக்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா பிசிக்ஸ கம்ப்ளீட்டா ரிவைஸ் பண்ண போறோம். ரொம்ப படிச்சிட்டோம் இல்லையா? அந்த பிசிக்ஸ கம்ப்ளீட்டா ரிவைஸ் பண்ண போறோம். எப்படி ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு 1 வீக்ல 7 டேஸ் இருக்கு இல்லையா? ஒரு நாள்ல நம்ம ஒரு சப்ஜெக்ட முழுசா படிக்க மாட்டோம். ஒரு நாள்ல 2 3 சப்ஜெக்ட் நம்ம படிப்போம். ஓகேங்களா? அப்படி ஒரு 5 நாளைக்கு வந்து பிசிக்ஸ் இப்போ மார்னிங் ஒரு 10 to 12 அந்த மாதிரி டைம் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5 நாள் பிசிக்ஸ் எடுத்துக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ண போறீங்கன்னா கம்ப்ளீட்டா பிசிக்ஸோட 2 மார்க்ஸ் மட்டும் படிக்க போறீங்க. அதுக்கப்புறம் செகண்ட் டே கம்ப்ளீட்டா பிசிக்ஸோட 4 மார்க் கொஸ்டின்ஸை மட்டும் படிக்க போறீங்க. ஓகே, ஒரு நாள் 2 மார்க், ஒரு நாள் 4 மார்க். அடுத்து இன்னொரு நாள் என்ன பண்ண போறீங்கன்னா 7 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் அண்ட் 4 மார்க்ஸ் சேர்ந்து தான் வரும். அது இல்லாம தனியா 7 மார்க்ஸ் இருந்துச்சுன்னா அதை படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லா 1 மார்க் பார்க்க போறீங்க. 5வது நாள் என்ன பார்க்க போறீங்கன்னா ப்ராப்ளம்ஸ், கம்ப்ளீட்டா பிசிக்ஸ்ல கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸையும் பார்க்க போறீங்க. அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். நீங்க அதுல போய் நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்குள்ள போயிடுங்க. அதுல போனீங்கன்னா 10th பிசிக்ஸ் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் சொல்லிட்டு நம்ம வீடியோஸ் போட்டிருப்போம், லெசன் வைஸ் போட்டிருப்பேன். நீங்க அதுல போய் பாத்துக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு புரியுற மாதிரி நீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். போர்ட்ல தான் நீட்டா கிளாஸ் எடுத்து போட்டிருப்போம். ஸோ உங்களுக்கு நல்லாவே தெளிவா புரியும். ஓகேங்களா? இதே மாதிரி தான் அடுத்து கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜிக்குமே நம்ம பிளான் போட போறோம். அதை நான் 1 by 1 சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பிசிக்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாமா? அடுத்து சோசியல். சோசியல் வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியிலயும் ஜியாகிரபிலும், ஹிஸ்டரியில 4 and 5 லெசன் மட்டும் நம்ம படிக்க வேண்டியதா இருக்கும். ஜியாகிரபில 4 மட்டும் தான் நம்ம படிக்க வேண்டியதா இருக்கும். 4 கூட இல்ல, ஆல்மோஸ்ட் எல்லா லெசனுமே நம்ம போட்டோம். இருந்தாலும் 4 and 7 நம்ம கொஞ்சம் தெளிவா படிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நான் மறுபடியும் இந்த லெசன் கொடுத்துருக்கேன். சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ் வந்து நம்ம முடிச்சிட்டோங்கிறதுனால அது ரெண்டுமே நம்ம ரிவைஸ் தான் பண்ண போறோம். அதுவும் சிவிக்ஸ்லயும் எக்கனாமிக்ஸ்லயும் 5 மார்க்ஸ் மட்டும் தான் ரிவைஸ் பண்ண போறோம். ஏன்னா டோட்டலா நம்ம வந்து 10 5 மார்க் எழுதணும் இல்லையா? இந்த 10 5 மார்க்ல நமக்கு எப்படி கொஸ்டின் வரும்? மேப் ஒன்னு வந்துரும், டைம் லைனும் ஒன்னு வந்துரும். சரிங்களா? இருங்க, நான் இங்க போட்டு காட்டுறேன். மேப் ஒன்னு இருக்கும். அதுக்கப்புறம் டைம் லைன் ஒரு கொஸ்டின் வந்துரும். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கும்? ஃபில்லப்ஸ் ஒன்னு இருக்கும். அப்புறம் டிஸ்டிங்விஷன் கொஸ்டின் ஒன்னு இருக்கும் இல்லைங்களா? டிஸ்டிங்விஷன் கொஸ்டின் ஒன்னு வந்துரும். 4 5 மார்க் இதுலயே முடிஞ்சிருச்சா? நம்ம 5 மார்க் ஈஸியா எழுதுறதுக்கு இன்னொரு வழி என்னன்னா சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ் தெளிவா படிச்சுக்கிறது. ஏன்னா சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ்ல இருந்து மட்டுமே 3 5 மார்க் வந்துரும்.
அப்ப பாருங்க, இங்க ஒரு 4, இது ஒரு 3. 7 5 மார்க் நமக்கு முடிஞ்சுச்சு. மிச்சம் 7 5 மார்க் வந்து பாத்தீங்கன்னா, ஹிஸ்டரி, ஜியோகிராஃபில இருந்து கேட்பாங்க. அதுல ஏதாவது 3 தான் நம்ம எழுதணும். சோ அதனால சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ட் குடுத்து படிச்சோம்னா, 7 5 மார்க் நம்ம ஈஸியா எழுதிடலாம். ஏன்னா மிச்சம் எல்லாமே 1 மார்க்ஸ் மாரி தானே. அதனால சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸோட 5 மார்க்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் பண்ண பிளான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? சோ இப்படி படிச்சோம்னா நமக்கு வந்து இது ஈஸியா முடிஞ்சிரும். ஆ சோ இப்ப நான் சொன்ன பிளான் படி நீங்க எல்லாமே ஆர்டரா இத படிச்சுட்டு வந்துருங்க. படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பா ஈஸியா இருக்கும். இதே மாரி அடுத்தடுத்த வாரத்துல, இன்னும் 3 வீக் சேலஞ்ச் நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கு. அது முடிச்சதுக்கு அப்புறம் பப்ளிக் எக்ஸாம்ல பேப்பர் பிரசன்டேஷன் வந்து எப்படி இருக்கணும்? எந்த கொஸ்டின ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணணும்? அதுக்கப்புறம் நம்ம எந்த ஆர்டர்ல எழுதுனா நமக்கு டைம் கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிறத பத்திலாம் நம்ம நெறைய வீடியோஸ் போடுவோம். அதெல்லாமே அதெல்லாமே உங்களுக்கு வரணும் அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தா மட்டும் போதும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். ஏன்னா நெறைய பேர் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. சோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாரி உங்க ஃபிரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி அவங்களையுமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிருங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸோட லிங்க் வந்தா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். நான் இங்க உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் எல்லாமே குடுத்துட்டேன். நீங்க ஜஸ்ட் போய் ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா, நம்மளோட வெப்சைட்குள்ள போயிடும். அதுல போய் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாரி இந்த ஹால்ஃப் இயர்லி எக்ஸாம்க்கான ஆன்ஸர் கீஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதையுமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆன்ஸர்ஸ் படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ல அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்காக தான். ஓகேங்களா? இதே மாரி அடுத்த வாரம் பார்க்கலாம்.